கர்த்தரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பீஸ்ஃபுல் மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு வானானது நீரோடை தாகமாய் இருப்பது போல நாம் ஆண்டவரிடத்தில் எப்படி தாகமாய் இருக்கிறோம் என்பதை குறித்து பார்ப்போமா? சங்கீதம் 42:1-2 வானானது நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே, என் ஆத்துமா உண்மை நோக்கி வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே வாஞ்சையா இருக்கிறது என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். நம்முடைய ஆத்துமா யார் மேல் வாஞ்சையா இருக்கிறது? மானுக்கு தாகம் ஏற்பட்ட பொழுது மானானது நீரோடையை வாஞ்சித்து கதறுகிறது. அதுபோல நமக்கும் நம்முடைய வாழ்க்கையில ஆன்மீக வாழ்வில தாகம் ஏற்படும் பொழுது நம்முடைய ஆன்மா ஆண்டவரை நோக்கி அதிகமாய் ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேறுவதற்கு நாம் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளின் மேல் தாகமாய் இருக்க வேண்டும். தாகம் என்பது நாம் அதிகமாக வேலை பார்த்து அல்லது வெயிலில் அதிகமாக நம்ம அலைந்து சுற்றி திரிந்து வரும் பொழுது அதிகமாக தாகம் ஏற்படும். ஏன் தாகம் வருகிறது? நம்முடைய உடம்புல நீர்ச்சத்து குறைவதனால் தாகம் ஏற்படுகிறது. அப்பெல்லாம் நாம் ஆண்டோடைய சமூகத்துல அவருடைய வேதத்தின்பால் தாகம் கொண்டு நாம் படித்து அந்த வேத வசனங்களை நாம் உட்கொண்டு அதை தியானித்து அதன்படி நாமும் நடந்து மற்றவர்களையும் வேத வசனத்தின்பால் நல்வழிப்படுத்தும் பொழுது அந்த தாகம் நிறைவேறுகிறது. ஆத்மீக தாகமும் உண்டு, ஆவிக்குரிய தாகமும் உண்டு, சரீர தாகமும் உண்டு. ஆண்டவர் சரீர தாகமுடையவராக சிலுவையிலே தாகமாய் இருக்கிறேன் என்றார். மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தும் பொழுது வனாந்தரத்திலே அவன் வந்து நிற்கும் பொழுது அந்த ஜனங்கள் நாங்கள் தாகத்தோடு சாக வேண்டுமா அப்படின்னு சொல்லி அவனிடத்துல முறுமுறுக்கும் பொழுது நான் கண்மலையை பார்த்து பேச தண்ணீர் வரும் என்று சொன்னார். ஆனால் மோசே இந்த ஜனங்களுடைய முறுமுறுப்பு நிமித்தம் அவன் கோபம் கொண்டவனாக கண்மலையை அடித்து தண்ணீரை வரவழைத்தான். மக்களும் தண்ணீரை அருந்தி தாகத்தை போக்கிக் கொண்டனர். நாமும் தாகமுற்றவர்களாக காணப்படும் பொழுது சரீர பிரகமான தாகத்தை போக்கினவர்களாகவும் வேத வசனத்தின்பால் ஆர்வமுற்றவர்களாக வேத வசனமாகிய ஞானப்பாலை நாம் உட்கொண்டவர்களாக தாகத்தை தீர்ப்போம். எப்படியாக ஆண்டவர் நம்முடைய தாகத்தை, நம்முடைய வேத வசனத்தை நாம் உட்கொண்டு நம்முடைய தாகத்தை தணிக்கும் பொழுது நம்முடைய வாழ்வில் இன்னும் ஒருபடி முன்னேறி கொண்டு வாழ்கிறோம். அதுபோல மற்றவர்களையும் புறஜாதி ஜனங்களையும் நாம் ஆண்டவர்பால் ஈர்த்து அவர்களும் நல்லவர்களாக வாழ்ந்து ஆண்டவருடைய சமூகத்துல எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொண்டு முன்னேறி செல்வதற்கு நாம் ஒரு தடைகளாக இல்லாதவனும் அவளை வழிநடத்தும் பிள்ளைகளாக சங்கீதக்காரன் சொன்னது போல மானானது நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போல் தேவனே என் ஆத்மா உண்மையே வாஞ்சித்து கதறுகிறது என்பது போல நம்முடைய வேத வசனத்தின் மேல் நாம் வாஞ்சை உள்ளவர்களாக காணப்படும் பொழுது நாமும் ஆண்டவருடைய சமூகத்துல ஒருபடி முன்னேறி வாழ்வோம். நம்மை சார்ந்தவர்களிடமும் நாம் சொல்லி அவர்களையும் வழிநடத்த ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. தாகம் உள்ளவன் தண்ணீரை பருக கடவன். ஆண்டவர் பால் நாம் வேத வசனமாகிய ஞானப்பாலை உண்கிற பிள்ளைகளாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் வாஞ்சையுள்ளவர்களாக காணப்பட ஆண்டவர் நம்மை வழி நடத்துவாராக. ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற அருமையான தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம், வணங்குகிறோம்ப்பா. உம்முடைய வேத வசனமாகிய உம்முடைய வேத புத்தகத்தின் மேல் தாகம் உடையவராக அதை அனுதினமும் நாங்கள் பருகுகிறவர்களாக அதை மற்றவர்களுடைய சமூகத்திலே சொல்லுகிற பிள்ளைகளாக அவர்களையும் வழி நடத்துவதற்கு எங்களுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தாரும். நாங்கள் ஒவ்வொருவரும் அனுதினமும் உடைய வேத வசனத்தை கற்றுக்கொண்டு வாசிக்கிற பிள்ளைகளாக அப்பா நீர் எங்களை ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபையை தாரும். உம்முடைய கிருபையிலே எங்களை சூழ வேலையடைத்து பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவின் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென்.